எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சேஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, இந்தியா பாகிஸ்தான் இப்படி பிரிஞ்சுது, அது அந்த பிரிவினை எப்போ ஆரம்பிச்சது, எதனால் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிரிஞ்சுது அப்படின்ற விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த விஷயம் எப்படி ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, இது இன்றைக்கி நேற்று ஆரம்பித்த பிரச்சனை கிடையாது. பல வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கும் இடையில் பயங்கரமான பிரச்சனை. இவங்க அவங்கள அடிக்கிறதும் அவங்க இவங்களை அடிக்கிறதும் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுது. அது சின்னதாக ஆரம்பித்த பிரச்சனை போக போக ஒரு சின்ன சண்டையில் ஆரம்பித்த பிரச்சனை போக போக ஒரு ஊர் கலவரம் மத கலவரமாகி ஒரு நாடு ஃபுல்லாக அது வந்து இவங்களுக்கு இவங்க எதிரி அப்படின்ற மாதிரி ஒரு முடிவாயிடுச்சு. இந்துக்கள்லாம் முஸ்லீம்கள் எதிரி, முஸ்லீம்லாம் இந்துக்கள் எதிரி அப்படின்ற ஒரு விஷயம் நாடு ஃபுல்லாக பரவிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால், இந்த ஒரு போராட்டம் இப்படி நடக்கிறப்போ அப்போது பிரிட்டிஷ் பீரியடில் இந்த மாதிரி ஒரு விஷயம் கலவரம் நடந்துட்டுருக்கு அப்படின்றப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அமைப்புகள்லாம் கூப்பிட்டு ஒரே அமைப்பாக உருவாக்குறாங்க. அதுதான் அப்புறமா காங்கிரஸ் அப்படின்றத கட்சியாக மாறிச்சு. ஸோ அந்த காங்கிரஸ்ன்ற கட்சியாக மாறிட்ட பிறகும் எல்லோரும் ஒன்றா தான் இருந்தாங்க. அப்போது என்ன நடக்குதுன்னா, காங்கிரஸில் இந்துக்களும் இருந்தாங்க, முஸ்லீம்களும் இருந்தாங்க. இதுக்கப்புறம் கட்சியில் ஜெயிச்சு போஸ்டிங்லாம் வரும்போது நிறைய விதமான போஸ்டிங் வந்து இந்துக்கள் மெஜாரிட்டியாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு முஸ்லீம்கள் ஒரு குறை சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய போஸ்டிங் வந்து முஸ்லீம்களுக்கு மெஜாரிட்டியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றா ஒரே இடத்துல இருக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் முகமது அலி ஜின்னா அப்படின்றவர் தான் இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாகிஸ்தான் முஸ்லீம்கள் மட்டும் தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அவர் அது சொல்கிறப்போ காந்திஜி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என்னுடைய இறப்புக்கு அப்புறமா தான் என்னோடய உடல் மேலே தான் இரண்டாலும் பிரியும் படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, காந்திஜியும் இது ஒத்துக்கிறாரு. ஸோ இது ரெண்டு நாடும் ரெண்டு இனம் ரெண்டு மக்களும் ஒன்றா இருந்தால் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஏன் அவர் அந்த நிலைமைக்கு ஏன் போனார் அப்படின்னா, கல்கத்தாலையும் இந்த நார்த்து சைடில் இருக்க முக்கியமான சிட்டிஸ் கல்கத்தா, அப்புறம் ஒரிசா, பீகார், இந்த மாதிரி நார்த்தில் இருக்க பயங்கரமான ஸ்டேட்ஸில் பயங்கரமான ஒரு கலவரம். ஹிந்துக்கள் முஸ்லீம்கள், அதாவது ஹிந்துக்கள் போய் முஸ்லீம் குடும்பத்தோடு குழந்தை பெண்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கொண்டதாகும். அதே மாதிரி முஸ்லீம்கள் அதுக்கு ஹிந்துக்களோட குடும்பங்கள் எல்லாருமே கொண்டதாகவும் ஒரு பயங்கரமான விஷயம் நடந்தது. ஸோ இது வந்து ஹேராம் படத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பயங்கர டீட்டெயிலாக அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கலவரம் நடந்ததுக்கு அதுக்கப்புறம் ஸோ இது வேறு வழி கிடையாது, பிரித்து தான் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் சைடில் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிற அந்த அவங்க ஸ்டேட்ஸை பிரிக்கிறாங்க, அந்த நாடை பிரிக்கிறாங்க. பிரிக்கும்போது பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஏன் வைக்கிறாங்கன்னா, அவர் என்ன நினச்சிருக்காங்க, பஞ்சாப், சிந்து, காஷ்மீர், அப்புறம் பெங்கால், இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்லாம் வந்து ஸ்டேட்ஸோட பேரெல்லாம் சேர்த்து பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வைக்கிறார். ஏன்னா இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி அவர் முகமது அலி ஜின்னா அந்த இடத்த செலக்ட் பண்ணார். ஸோ அந்த ஸ்டேட்ஸ் பிரிக்கும் போது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இந்த பிரிக்கிற இந்த பார்டர் பிரிக்கிற வேலைகள் நடத்திட்டு இருந்தது. இது வந்து யார் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷில் இருக்க ஜெனரல் வந்து இந்த விஷயத்தில் இவங்க 2 பேரும் ஒரு சுமூகமான ஒரு முடிவை ஏற்படும்னு சொல்லிட்டு அந்த பார்டரை பிரிக்கிறாங்க. அதே மாதிரி ஆர்மி, அதே மாதிரி இந்தியாவில் இருக்க வளங்கள், அதாவது லேண்டு, அந்த காசு அவங்ககிட்ட எவ்வளோ அந்த கஜானா இருக்கும், அதையும் வந்து சரி சமமாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஒரு கிட்டத்தட்ட 80% வந்து இந்தியாவுக்கு கொடுத்துரும், மிச்சம் 20% வந்து பாகிஸ்தான் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்தியாவில் பல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு இது இவ்வளோ தொகை தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரித்து அதை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டும் தனித்தனியாக பிரிச்சுது. ஸோ பிரித்ததுக்கப்புறமா ஒரு பனிப்போர் நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12.6 மில்லியன் மக்கள் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போனதாக கிளம்பியிருக்காங்க. ஆனால் அங்கே போய் சேர்ந்தது கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் மக்கள் அங்கே போய் சேரவே இல்லை. அவங்க எங்கே போனாங்கன்னே இனி வரைக்கும் தெரியல. அதாவது 1.10 லட்சத்துக்கு மேலே மக்கள். ஸோ அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. அதே மாதிரி அவங்க இது ஓப்பனாக விடப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா முஸ்லீம்கள் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போகணும்னு விருப்பப்படுறவங்க போகலாம், போக வேண்டாம்னு நினைக்கிறவங்க இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடப்படுற விஷயம். அதேமாதிரி விருப்பப்பட்டவங்க அவங்க போனாங்க. அதேமாதிரி விருப்பப்பட்ட ஆஃபீஸர்ஸ், பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருந்தவங்க எல்லாருமே இங்கே இந்தியாவில் என்ன மாதிரி போஸ்டிங்கில் இருந்தாங்களோ அதே போஸ்டிங் அதே இதுக்கு பாகிஸ்தானில் போனாங்க, அவங்களோட விருப்பப்பட்டு போனாங்க. அதேமாதிரி நிறைய விஷயம் போனாங்க. அதேமாதிரி அந்த நாட்டில் இருக்கவங்க அங்கே இருக்கவங்க இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டவங்க அப்போது அங்கேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்தது. அதே மாதிரி இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு என்னதான் போர் எது நடந்தாலும் இந்த மக்களும் சரி பாகிஸ்தான் மக்களும் சரி
ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையாக இருக்காங்க. ஏன்னா நிறைய யூடியூப்லேயும் நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். ஒரு நிறைய பேர் லாக்ஸ் பண்ணுறவங்க அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போய்ட்டு அந்த வீடியோலாம் எடுத்து போடுறாங்க. அதெல்லாம் பார்த்தா மக்கள் இந்தியா மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சுறாங்க. இந்தியாக்கள் அவ்வளோ சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. அது பார்க்கும்போது உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாமே பாகிஸ்தானில் இருக்க மக்கள் ஆதரிக்கிறாங்க, அவங்க ரசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பார்ட் பிரிஞ்சதுக்கு முக்கியமான காரணமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் நடந்த இந்துக்கள் முஸ்லீம்களுக்கு இடையிலான ஒரு கலவரம் தான். அது கலவரம் அப்படின்னு பண்ணி ஒரு சாதாரண கலவரமே கிடையாது. ஒரு ஒரு ஒருத்தங்க இன்னொருத்தவங்க போய் ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு குடும்பத்தையே காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதாவது ஒரு குடும்பமே அழிச்சிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் ஒரு பயங்கரமான கலவரங்கள்லாம் நடந்தது. போயிட்டு அந்த வீடை எரிச்சிடுறது, அந்த வீடை நாசமாக்குறது, இந்த மாதிரியான கலவரம்லாம் நடக்கும். இதுக்கு யாராலுமே கட்டுப்படுத்த முடியல. என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு மதத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணும்போது நாங்கள் தான் பூர்வமாக இங்கே இருக்கோம், நாங்கள் எங்களோட ஊர் இது, நீங்கள் இந்த ஊரை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லும்போது அது பெரிய விஷயமாக மாறிடுச்சு. ஒரு பக்கம் இந்துக்களும் அதே சொல்லும்போது, ஒரு பக்கம் முஸ்லீம்களும் அதே சொல்லும்போது இதுக்கு நம்ம ஒரு வழி என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற நாட்டை பிரித்தாங்க. ஸோ இந்த இது பிரிஞ்சது நல்லதா கெட்டதா இல்லை பிரியாமல் இருந்ததா ஒரு இந்தியா அப்படின்ற ஒரு நாடே பெரிய நாடாக இருந்திருக்குமா, ஒரு ஒற்றுமையின் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்குமா இந்தியாவில் இப்போயும் அதே மாதிரி தான். ஏன்னா இந்தியாவில் வந்து ஒரு மதம் கட்டி ஏகப்பட்ட மதம், ஏகப்பட்ட மொழி, ஏகப்பட்ட எப்படி சொல்கிறது கல்ச்சர்ஸ், ஏகப்பட்ட இனங்கள் இந்தியாவில் எல்லாமே ஒற்றுமையாக வளர்த்துருங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்தோம்னா தமிழ்நாட்டிலே வந்து தமிழர்கள் வந்து ஏகப்பட்ட வேறு வேறு பிரிவுகள்லாம் இருப்பாங்க. மற்ற ஜாதிகள் மற்ற இனம் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஒரே தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒற்றுமையாக வாழ்ந்துருக்கோம். இந்தியா ஃபுல்லாக அதேமாரி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அதுமாரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன இனமும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே இந்திய குடிமகளாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு அந்த அப்போ அன்றைக்கி நடந்த சுச்சுவேஷனுக்கு வேறு வழி இல்லாமல் எடுத்த முடிவு தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினோட முடிவு.